திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று. பழந்தமிழர் சேர, சோழ, பாண்டியர், மூவேந்தர் ஆண்டு வந்தனர் என்பது நமக்கு தெரியும். அவர்களுள் பாண்டியர்கள் தலைநகரமாக மதுரை விளங்கியது. அவர்களது இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது. இந்நகரைச் சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. தற்போது நெல்லை என்று மருவி வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும், தன் பொருநை புனல் நாடு என்று சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மலை வளம் மிகுந்த பகுதியாகும். இப்பகுதி சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. மூங்கில் காடு என்பது அதன் பொருளாகும். மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். திருநெல்வேலி மாவட்டம் மலைவளம் மிகுந்த பகுதியாகும். இப்பகுதியின் சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது. பொதியிலாயினும் இமயமாயினும் பதியடு அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் தொடுத்து பாடுகிறார். இலக்கியங்களில் திருக்குடமலை என வழங்கப்படும் குற்றாலமலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கின்றது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை திரிகூட ராசப்ப கவிராயர் தம் குற்றால குறவஞ்சி நூலில் பாடியுள்ளார். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பெருனை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனம் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகின்றது. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமன்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது. கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொர்க்கை என்னும் துறைமுகம் இருந்தது. இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. கொர்க்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது. முத்துப்படு பரப்பிற்கொர்க்கை முன்னுரை நற்றிணை கொல்லை கொர்க்கையில் பெருந்துறை முத்து அகம் என்று சங்க இலக்கியங்கள் கொர்க்கை முத்துக்களை கூறுகின்றன. கிரேக்க ரோமபுரி நாடுகளைச் சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கிச் சென்றனர். பெருனை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றி 4
பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன. இங்கு திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை திங்கள் நாள் விழா மல்கு நிருநெல் வேலியுறை செல்வர் தாமே என்னும் திருஞான சம்பந்தர் பாடல் அடிகளால் அறியலாம். நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவற்புரை என்றால் சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. மேல வீதியை அடுத்து கூழைக்கடைத்தெரு உள்ளது. கூலம் என்பது தானிய குறிக்கும். கூழைக்கடைத்தெரு என்பதே மருவி கூழைக்கடைத்தெரு என வழங்கப்படுகிறது. அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயர் அமைந்துள்ளது. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம் எனவும், அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகின்றன. சேரன்மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையப்புரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரன்பட்டினம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளன. பாளையங்கோட்டை, உக்கிரன்கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக விளங்குகின்றன. அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர். சங்க புலவரான மாறோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர். அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழன் பால் ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலி. இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கின்றேன். இப்படிக்கு உன் அன்பு நண்பன் அறிவழகன். திருநெல்வேலி பாண்டிய நகரின் திருநெல்வேலி பாண்டியர்களின் அவர்களது இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது. இளங்கோஅடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். இளங்கோஅடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார்.
திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தன்பொருணை தாமிரபரணி கொற்கை முத்து குளித்தல் அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். சிறுகுடமலை குற்றாலம்.